வந்துட்டான். என்னாச்சுங்க? கல்யாண புரோக்கர் மூலமா மாப்பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு போனீங்களே, பேசுனீங்களா? என்னாச்சு? அதையும் கேட்குறாதுரு. நான் சாமியும் புரோக்கரையும் கூட்டிட்டு நேரா மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிட்டேன். மாப்பிள்ளையோட அம்மா இப்பவும் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு உங்க மேலேயோ உங்க தங்கச்சி மேலேயோ எந்த கோபமும் வருத்தமும் இல்ல. ஆனா உங்க தம்பி நடந்துகிட்டதெல்லாம் பார்த்தா ரவுடித்தனம் பண்ற மாதிரி தெரியுது. அதனால எங்களுக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம், தப்பா எடுத்துக்காதீங்க, மேற்கொண்டு எங்களை வற்புறுத்தாதீங்கன்னு முடிவா சொல்லிட்டாங்க. நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க மனசு மாறவே மாட்டேங்குது. இந்த கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பதான் உண்மையிலே ஃபீல் பண்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கார்த்தி பையன் தான். நினைக்க நினைக்க அவன் மேல கோவம் தான் வருது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னு வை, இருக்கிற வரைக்கும் அவனை அடிச்சு கொன்றுவேன். நான் இருந்த கோவத்துல அவனை பாக்குறதுக்கு நேரம் மெக்கானிக் ஷாப்புக்கே போயிட்டேன் தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா அதுர. ஆனா அவன் என்கிட்ட தப்பிச்சிட்டான். நான் போறதுக்கு முன்னாடி மெக்கானிக் ஷாப்பை பூட்டிட்டு எங்கேயோ போயிட்டான். இருக்கட்டும், அவன் எங்க சுத்தினால வீடு தானே வந்தாகணும். அவனை நான் அடிச்சே கொன்னுடுறேன்.